முகலாய பேரரசு பார்க்க போகிறோம். பாரசீக கட்டடக்கலை அறிமுகம் செய்தவர் வந்து பாபர். பாபரோட முழு பேர் வந்து ஜாகிருதீன் முகமது பாபர். 1526 1530. முதலாம் பானிபட் போர் வந்து 1526 நடைபெற்றது பாபர் காலத்தில். முதலாம் பானிபட் வந்து 1526. கன்வாப்பூர், சந்தேரிப்பூர், காக்ராப்பூர் வந்து பாபர் காலத்தில் நடைபெற்றது. கன்வாப்பூர் வந்து பாபருக்கும் ராணா சங்கருக்கும், சந்தேரிப்பூர் வந்து பாபருக்கும் மெதினி ராய்க்கும் நடைபெற்றது. காக்ராப்பூர் 1529, கன்வாப்பூர் 27, சந்தேரிப்பூர் 1528. பாபர் வந்து 1530 வந்து மரணமடைந்தவர். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பாபர் வந்து கல்லறை வந்து காபூலில் இருக்குது. இவர் சுயசெய்தி வந்து துசுக்கி பாபர், துருக்கி மொழியில் இருந்துச்சு. பாபர் நாமா எழுதியிருப்பார். பாபர் நாமா பேரில் துசுக்கி பாபர் துருக்கி மொழியில் வந்து இருக்கும். பாபர்னா நம்பிக்கையை காப்பவர். தந்தை வழியில் தைமூர், தாய் வழியிலிருந்து செங்கிஸ்கான் பரம்பரை சேர்ந்தது தான் பாபர். பாதுஷா பட்டம் சூட்டி கொண்டவர் தான் பாபர். வெற்றி நினைவாக காபூல்பர்க் தோட்டம் வந்து அமைச்சிருப்பார் பாபர். ஹிமாயூன் வந்து 1530 1540 30 to 40. தீனி பானா அரண்மனை கட்டியிருப்பார். தீனி பானா ஹிமாயூன். சவுசாப்பூர், கன்னோசிப்பூர். பாபர் பார்த்தோம் கன்வாப்பூர், சந்தேரிப்பூர், காக்ராப்பூர். ஹிமாயூன் வந்து ரெண்டு தான், 2 போர், சவுசாவும் கன்னோசிப்பூரும். ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடைபெற்றது சவுசாப்பூர். ஹிமாயூன் ஷெர்ஷாவுக்கு நடைபெற்றது கன்னோசிப்பூர். சவுசாப்பூர் வந்து 1539, கன்னோசிப்பூர் வந்து 1540. ஈரானுக்கு தப்பி ஓடுவார் ஹிமாயூன். பாரசீக அரசர் தாமஸ் புதுவிடம் வந்து டெல்லி அரணை வந்து கைப்பற்றுவார். இது வந்து ஹிமாயூன் வந்து 1556 மரணம் அடைவார். ஹிமாயூன் நல்வாய்ப்பு அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறாங்க. 20 சகோதரர் வந்து கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி. கம்ரான் வந்து காபூல், கந்தகார் பகுதியை கைப்பற்றுவாங்க. ஹிண்டால் வந்து சம்பல், குஜராத் பகுதியை கைப்பற்றுவாங்க. அஸ்காரி வந்து ஆழ்வார் பகுதியை கைப்பற்றுவாங்க. ஹிமாயூனை பற்றி வந்து லேன்புல் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கை முழுவதுமே தவறி விழுந்து ஹிமாயூன் வாழ்க்கையை விட்டு தவறி விழுந்து இழந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் தவறி வந்துருப்பார். ஒரு வெற்றி இல்லாமல் முழுசாக ஒரு பயணம் அடையாமல் வந்து வாழ்க்கை வந்து தவறி போய் லாஸ்ட்டாக வந்து உயிரை விட்டுருப்பார், இறந்துருப்பான்னு சொல்லிட்டு லேன்புல் இறந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷெர்ஷா சூரி வந்து 1540 1545. ஷெர்ஷா சூரி ஆக்ரா அருகே சூர்வம்ச ஆட்சி நிறுவியது தான் ஷெர்ஷா. பீகார் அருகே சசாராம் பகுதி ஆண்டு வந்த ஹசன் சூரியுடைய பையன்தான் ஷெர்ஷா சூரி. வந்து சசாராம் கல்லறை வந்து கட்டியிருப்பார். பீகாரில் வந்து சசாராம் கல்லறை வந்து கட்டியிருப்பார் ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி வந்து ஒரு வைதிக சன்னி முஸ்லீம் தான் வந்து ஷெர்ஷா. இவர் வந்து பரீத் என்று அழைக்கப்பட்ட ஒரு புலி வந்து கொன்றிருப்பார். அதனால் வந்து இவர் வந்து ஷெர்கான் என்று இவருக்கு பெயர் சொல்லி அழைப்பாங்க. ஷெர்ஷானா ஷெர்கான் சொல்லி பெயர் சொல்லி அழைப்பாங்க. இவரோட தத்துவம் பார்த்திங்கன்னா, ஷெர்ஷாவோட தத்துவம் விவசாய சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்பது இவர் தத்துவம். இவருடைய போரோட வெற்றி நினைவாக புரனாக்கிலா ஒரு புதிய நகரத்தை வந்து உருவாக்குவார் ஷெர்ஷா. நெக்ஸ்ட்டு அக்பர். ஹிமாயூனோட பையன் தான் அக்பர். ஹிமாயூன் பையன் தான் அக்பர். 1556 1605. 14 வயசில் முடிசூட்டப்படுவார். இவருடைய பாதுகாவலர் பைரம் கான் தலைமையில் வந்து முடிசூட்டப்படுவார். இவர் போர் வந்து ஹால்டிகட் போரும்பாங்க. ஹால்டிகட் போர் வந்து ராணா பிரதாப் சிங்குக்கும் அக்பருக்கிடையே நடைபெற்றது. 1577 நடைபெற்றது. ராணா உதய் சிங் மேவார் அரசர் வந்து தோற்கடிப்பார்.
சித்தூர் அனந்தம்பூர் இந்த பகுதி கைப்பற்றுவார் 1568. சித்தூர் அனந்தம்பூர் 1569. அக்பர் வந்து வன்சப்தார் முறையை வந்து அறிமுகம் பண்ணுவார். இவருடைய காலத்தில் வந்து நிலவருவாய் இருந்துச்சு. ஆனால் ஜப்தி இந்த நிலவருவாய் முறை இருந்துச்சு. இது வந்து 10 வருடத்துக்கு ஒரு முறை நிலவருவாய் இது செய்வாங்க. 10 வருடத்துக்கு ஒரு முறை. இந்த வருவாயோட பேர் வந்து ஜப்தி. சந்தி பிவி அகமது நகரை வந்து கைப்பற்றுவார். சந்தி பிவி வந்து அகமது நகரை கைப்பற்றுவார். அக்பர் வந்து 1605 வந்து மரணமடைவார். 1605. அக்பரோட பாதுகாவலர் பைரம் கான் வந்து கலகம் பண்ணனால இவர் என்ன பண்ணார்னா, அக்பர் வந்து பைரம் கான் வந்து மெக்காவுக்கு யாத்திரைக்கு அனுப்புவார். அக்பரோட நண்பர் வந்து ராஜா பீர்பால். இவர் வந்து குஜராத்தில் வந்து புலந்தர பாஷா வந்து கட்டுவார். அக்பர் காலத்தில் 2ஆம் பானிபட் நடக்கும். எப்போனா 1556. முதல் பானிபட் பார்த்தோம் பாபர் காலத்தில் 1526 பார்த்தோம். 2ஆம் பானிபட் வந்து அக்பர் காலத்தில் நடக்கும் 1556. அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்கும் 2ஆம் பானிபட் போர். தெசியாவரி நீக்கம் பண்ணியிருப்பார் அக்பர். இவரோட நம்பிக்கைக்குரிய தளபதி வந்து மான்சிங்கு. இவர் வந்து உடன்கட்டை வந்து ஒழிச்சிருப்பார். அக்பர் வந்து உடன்கட்டை வந்து ஒழிச்சிருப்பார். இவருடைய வருவாய்த்துறை நிர்வாகம் வந்து ராஜா தோடர்மால். நெக்ஸ்ட் ஜஹாங்கீர் பார்க்கணும். ஜஹாங்கீர் வந்து 1605 1627. ஜஹாங்கீர் நம்பிக்கையின் ஒளி. ஜஹாங்கீர் சலீம் சொல்லலாம். இவர் பேர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். முழு பேர் ஜஹாங்கீர் நம்பிக்கையின் ஒளி. இவருடைய மனைவி நூர் ஜஹான் மெஹருநிஷா உலகின் ஒளின்னு சொல்லுவாங்க. மெஹருநிஷா வந்து உலகின் ஒளின்னு சொல்லுவாங்க. இவர் காலத்தில் தான் வந்து சர் தாமஸ் ஸ்டோ வந்து வந்திருப்பார். வணிகம் புரிவதற்காக வந்திருப்பார். இவர் வந்து ஜேம்ஸ் அரசர் வந்து அனுப்பியிருப்பாங்க. சர் தாமஸ் ஸ்டோ அனுப்பியிருப்பாங்க. இது வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து இவர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட பிரதிநிதி தான் சர் தாமஸ் ஸ்டோ. இவர் வந்து அனுமதி வாங்கி சூரத்தில் வந்து வணிக மையத்தை வந்து அமைச்சிருப்பார். சர் தாமஸ் ஸ்டோ. ஜஹாங்கீர் சலீம் உலகத்தை கைப்பற்றியவர். மகன்கள் வந்து குஷ்ரு, பார்விஸ், குர்ரம், ஷாரியர். இவர் தளபதி வந்து மகபத் கான். நூர்ஜஹான் உலகின் மொழி. மருமகன் வந்து ஷாரியர். சர் ஜேம்ஸ் அரசர் வந்து அனுப்பப்பட்டவர் தான் சர் தாமஸ் ஸ்டோ. நெக்ஸ்ட் வந்து ஷாஜகான் 1627 1658. இவர் வந்து 8 வருஷம் ஷாபர்ஜ் அரண்மனையில் வந்து ஆக்ரா கோட்டையில் வந்து கைதியாக வந்து வச்சுருப்பாங்க. 8 வருஷம். இவர் காலத்தில் மராத்திய தளபதி ஜார்ஜி போன்சி இருப்பார். சாஜி போன்சி யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாஜி போன்சி யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வந்து 1657 நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பார். சமய விஷயங்களில் சகிப்புத்தன்மையற்றவர் தான் ஷாஜகான். 1657 நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பார். டெல்லி செங்கோட்டில் வந்து லால் குயிலால் வந்து கட்டியிருப்பார். 1639 கட்டியிருப்பார் ஷாஜகான். ஷாஜகான மனைவி வந்து அஜுமான் பானு பேகம். மகன்கள் வந்து தராசு சுஜோ, அவுரங்கசீப், முராத்து. ஷாஜகானோட பசங்க. நெக்ஸ்ட் வந்து அவுரங்கசீப் வந்து 1858 1707. 1707 தக்கான பகுதி கைப்பற்றியிருப்பார். அவுரங்கசீப் வந்து 1689 தக்கான பகுதி கைப்பற்றியிருப்பார். ஆலம்கீர் உலகத்தை வெல்பவர். இவர் வந்து 1707 90 வயதில் மரணம் அடைஞ்சிருப்பார். அவுரங்கசீப் ஆலம்கீர் உலகை வெல்பவர். இவரோட கல்லறை வந்து அவுரங்காபாத்தில் இருக்குது. அவுரங்கசீப்போட கல்லறை அவுரங்காபாத்.
இது நூல்கள் வந்து ஆலம்கீர் நாமா, முகமது காசிம் எழுதியிருப்பார். முகமது காசிம் வந்து ஆலம்கீர் நாமான்னு நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது வருவது தான் லாஸ்ட்டாக இளவரசர் அக்பர் வருவார். அவுரங்கசீப்போட பையன் தான் இளவரசர் அக்பர்.